மெல்ல மெல்ல ஓகே ஆனது சருத்தே. ஹாய் காய்ஸ், இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே டெய்லியும் ரீல்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். சரி, பழைய ஆளுங்க தான் இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருந்தா டெய்லியும் புதுசாக தினுசா ஒவ்வொருத்தவனா கிளம்பி வரான். ரொம்ப கடுப்பாகுது. அப்படி புதுசாகவும் தினுசாவும் கிளம்பி வந்த ஒரு 5 வீடியோக்களை நான் இப்போ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களா இருந்தால் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டீப் லைட் வியாபாரம் இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விற்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் முன்னேறணும் தான் நினைப்போம். ஆனால் நம்ம கூட உள்ளவன் என்ன பண்ணுவான்னா இந்த வீடியோவில் பண்ண விஷயத்த பண்ணுவான். ஆனால் அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஒருத்தர் எடுத்துருக்காரு. அந்த வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நான் சொன்னது புரியும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். முன்கடைக்காரர் நம்ம கடை தெரியாமல் மறைச்சி போர்டு வச்சுருப்பாராம். அந்த மறைவு இருக்குல்ல, அதை தாண்டி வாங்க, அப்போ தான் நம்ம கடை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவுக்கு ஸ்பெஷலாக கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இந்த வீடியோக்கு என்ன கமெண்ட் வந்ததுன்னா, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார்னா இப்படி ஒரு அட்ரஸை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மனசளவில் ரொம்ப வேதனை படுத்திருக்காரு அந்த முன்கடைக்காரர். அதனால தான் இப்படி ஒரு அட்ரஸை அந்த அண்ணன் கொடுத்துருக்காரு. எனவே நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்களை கூப்பிடுவோம். அர்ஜென்ட் மீன்ஸ் ஏதோ ஒரு அவசர கால உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் ஒருத்தவங்க கேட்டால் அவங்க அந்த இடத்துல ஒன்று பண்ணுவாங்க. அப்படி தான் இங்கே ஒருத்தர் பண்ணார். அது ஃபன்னாக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் வீடியோ பாருங்கள். எனக்கு அது ஃபன்னாக தான் இருந்துச்சு. ப்ரோ எமர்ஜென்சி கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? இந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்தவரை ஃபாஸ்ட்டாக சும்மா நின்றுட்டு இருந்தவர் ஃபாஸ்ட்டாக போக வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயங்கள் தான். அது மாதிரி க்ரியேட்டிவாக அது மாதிரி புதுசாக கண்டங்கள் இல்லை, கண்டென்ட் நிறையா வந்துட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்போ பரவலாகவே பார்த்திங்கன்னா எடிட்டிங் மேலே தான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது. அந்த எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படும் பயங்கரமாக ஆகுது. அப்படி எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்காரு அவரோட நண்பருக்கு. ஒரு போட்டோ ஒன்று அனுப்புறேன்டா, நல்லா சிறப்பாக எடிட் பண்ணி கொடுறான். இப்போ அந்த நண்பர் எந்த மாதிரியான எடிட்டிங் அவர் கொடுத்து இன்ப அதிர்ச்சி ஆக்கியிருக்காருன்னு பாருங்களேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு போட்டோ ஒன்று அனுப்புறேன்டா, நல்லா சிறப்பாக எடிட் பண்ணி கொடுறான். இந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கமெண்ட் இருந்துச்சு. என்னன்னா, சிறப்பான ஆளுமே நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது சிறப்பான ஆள். அது கொஞ்சம் மிங்கிளாகி வரப்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சிரிப்பு வரலன்னு நினைக்கிறேன். சிரிப்பு வரலனாலும் கொஞ்சம் சிரிச்சுருங்க. எனக்கு கஷ்டப்பட்டு வேர்வையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு எப்போதும் ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இருக்கும். கல்யாணத்தில் போய் தெரியாமல் சாப்பிட்றது. அப்படி ஒரு வீடியோ தான் இது. கொஞ்சம் நக்கலாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கான்னு பாருங்களேன். தலை பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா மண்டபத்துக்கு பக்கத்து விட்டு தலை. அதாவது எவ்வளோ பெரிய வாயி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் பெரிய வாய் தான் அவருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் தன் உயிரை துச்சமாக நினைச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. ஓகே, அவரை விடுங்க. ஓகே, சாங்காலே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கமெண்ட்னா, 5-6 ஆம்புலன்ஸுக்கும் 6-7 ஆஸ்பத்திரிக்கு சொல்ல நினைச்சேன்னு சொல்லிட்டு சாங்காலே ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இதுவும் அது மாதிரி ஒரு வெரைட்டியான வீடியோ தான். வெரைட்டியான வீடியோனா வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோவுக்கு என்ன கமெண்ட் வந்துன்னா, பள்ளம் விழுந்துடாத செல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோக்கள் தான். ஏன்னா புது மாதிரியாக கிளம்பி வராங்க. யாரா நீங்களாம் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இரிட்டேட்டிங் ஆகுது. சில உண்மையான திறமைகளும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு வீடியோவை தான் போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ உங்கள் திறமைகளை காட்டுறதுக்கான காலமாக இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் திறமை தான் சொல்கிறீங்களா? அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த